சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு மாவு தோசை. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, நல்லா டேஸ்டியாட்டும் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். இதுக்கு 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்தவாறு நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள், நம்ம 1 கப்பு விட்டாச்சு, இன்னொரு 1/2 கப்பு போல் விடணும். பார்த்து விடுங்க. விட்டு நம்ம தோசை சுடு பக்குவத்தில் கரைச்சி எடுக்கணும். ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது. நம்ம இது கூட வெங்காயம் எல்லாம் சேர்க்கணும். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம இனிமேல் வெங்காயம் கேரட் எல்லாம் போட்ட பிறகு நம்ம பார்த்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. உங்களுக்கு எண்ணெய் தகுந்தவாறு நீங்கள் விட்டுடுங்க. கடுகு, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், நிறைய போட வேண்டாம். போட்டு அதை நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்பவும் பொடியாக நறுக்கி எடுத்துவிடுங்க. ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்துடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு தோசை சுடச்சையும் செம்மையாக வரும். இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கருவேப்பிலை இலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டுருங்க. நல்ல பொடியாக நறுக்கி போடணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நான் இடித்து சேர்த்துருக்கேன். இங்கே பொடியாக கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம மாவுக்கு போட்டிருக்கோம் உப்பு, அதனால் இதுக்கு பார்த்து போட்டுவிடுங்க. இது நம்ம இந்த வெங்காயம் கேரட்டுக்கு தான் உப்பு. இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டு கொஞ்சம் மல்லிக்கீரையை போட்டு இறக்கிடுங்க. உடனே நம்ம ஒரு கிளறி விட்டுவிட்டு அப்படியே இறக்கி நம்ம அந்த மாவில் கொட்டிட வேண்டியது தான். இதை கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுங்க, ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்போ நல்லா தோசை சுடுவ பக்கத்தில் கரைச்சி எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்படி நம்ம தோசை மாவுக்கு வரி ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கணும். இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்படி ஒரு 2 கரண்டி எடுத்து விடலாம். விட்டு இதை மூடி விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. அப்படின்னா தான் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். உங்களுக்கு எண்ணெய் வேணால் எண்ணெய் சுற்றி விட்டுடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுடுங்க. விட்டுட்டு இப்படி மாற்றி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரணும், அப்படின்னா தான் நல்லதாக இருக்கும் இந்த கேழ்வரகு மாவு தோசை. இப்போ அடுத்த தோசை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த நேரம் தான் எண்ணெயை கொஞ்சம் விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகணும், நல்லா வெந்து வரும். மூடி வச்சா தான் நல்ல நிறம் மாதிரி இன்னும் பாருங்கள் இப்படி கருப்பாட்டு வரும். இப்போ திருப்பி போட்டு எடுத்துருங்க. இந்த கேழ்வரகு மாவு தோசைக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே ருசியாக இருக்கும். எது வச்சு சாப்பிட்டாலும் அந்த கேழ்வரகு மாவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.